நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பயிற்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுப கிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும் பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சந்தித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட
குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்தவரையிலையும் இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன் சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும், அசுப கிரகமாக இருந்தாலும், அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல சாதனைகளையும் பல சந்தோஷங்களையும் தர ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த குரு பகவான் ஒரு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ஆனால் இது ஜென்மத்தில் குரு வரார். ஜென்ம குரு ராமரே வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லக்னம், இந்த ராசிக்கு இந்த குருவானவர் நல்லவர் அல்ல. அதனால் இவரை பொறுத்தவரையிலையும் லக்னத்தில் ராசியில் அமர்றது, மிதுனத்தில் அமர்வதே என்பது சிறப்பு தான். பார்க்குற இடமும் சிறப்பாக இருக்கும். இதை பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மிதுனத்தில் பிறந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும், 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை பதிய போகிறது. அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராசியில் குரு இருக்கார். இது நாள் வரைக்கும் இந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து தொழில் ரீதியாக செலவினங்களை கொடுத்தது. ஏன்னா அவர் 10 குடையவன், உங்களுக்கு 10 குடையவன், 7 குடையவன், 12ல் இருந்தார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலமாக செலவினங்கள், அது சுப செலவாக கூட இருக்கலாம்.
வெளிநாடு போயிருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அதை பார்க்க போயிருப்பீங்க. அது சுப செலவு, ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடச்சிருக்கும். அதே நேரத்தில் 10 குடையவன் 12 இருந்தார், 10 குடையவன் 12 இருக்கார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக செலவினங்கள் அதை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், கடை வாங்கி நல்லா பெருசுப்படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு தொழிலையே போட்டிங்க அந்த வர்ற காசை. செலவினங்கள் சுப செலவும் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் இப்போ அதே குரு உங்களுக்கு லக்னத்தில் ராசியில் வந்து இருக்கிறது மிக மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். லக்னத்தில் குரு இருந்தாலே ஒரு மனதளவில் ஒரு உற்சாகம் வந்துடும். அது லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், மனதளவில் உற்சாகம் வந்துடும். தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும், மனதளவில் உற்சாகம் இருக்கும். இதை பாருங்கள், 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு. பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது. அது மட்டுமல்ல, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான அமைப்பு இருக்குது. இப்போது கல்யாணம்லாம் உடனே குழந்தை பிறக்கிறதுங்கிறது வேறு விஷயம், கிடச்சிரும் அவங்களுக்கு. இப்போது சென்ற ஆண்டு கல்யாணம் ஆச்சு, இந்த ஆண்டு குழந்தை கிடச்சிரும். ஆனால் சில பேர் 5 வருஷம் 10 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க மருத்துவத்தின் உதவியோடு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வேலி போடுறது, இதுபோல் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, குலதெய்வத்துக்கு டொனேஷன் கொடுப்பீங்க, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான செலவுலாம் பார்ப்பீங்க. நீங்கள் உங்களால் ஆனது கொடுப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5ஆம் இடம் சிறப்பு. இது மட்டும் இல்லை, சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு. அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சட்டுப்புட்டு பேசி திருமணத்தை முடித்து வைப்பாங்க. அதாவது 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை நிலவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த குருவானவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ ஆன்மீக ஸ்தானமும் சொல்லணும். தந்தைக்கு யோகமான காலம். தந்தைக்கு செல்வாக்கு பெருகும், தந்தையுடைய தொழில் வளர்ச்சி அடையும், தந்தை உங்களுக்கு நல்லது செய்வார். அந்த இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது, சிறப்பு. ராகு நன்மையே செய்வார். அப்போது 9ஆம் இடம் என்பது ஆன்மீகத்திற்கு முக்கியமான இடம். தீர்த்த யாத்திரை போவீங்க, கோயிலாக போவீங்க, இல்லை இன்பச் சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும், ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். இந்த மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. உயர்கல்வி சிறப்பாக அமையும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் போகலாம், இல்லை உள்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்கலாம், சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு கண்டிப்பாக ஆண்டு. நீண்ட நாளாக குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் அப்படின்னும்பொழுது 10ல் சனி பகவான் இருக்கிறதால ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சின்சியராக இருக்கணும். அதாவது 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேலாண்மைக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலை 10ஆம் இடத்துல சனி இருந்தால் அப்படி ஒரு நிலை. அப்போ அதிகமாக இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ வருமானம் பெருகும், எல்லாம் சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. வீட்டில்
சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை. தொழில் நல்லா இருக்குன்னா வருமானம் நல்லா தானே வரப்போகுது. மற்றபடி இந்த குருவானவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தை இந்த சனியானவர் 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ஆம் வீட்டை பார்க்குறதால அயன சயன போகம் அடிபடுகிறது. அப்போ அயன சயன போகம்னு சொன்னால் உங்களுக்கு வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. அதான் நீங்கள் வேலையே கதி தொழிலே கதின்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா 8 ஹவர் டியூட்டியில் 10 ஹவர் வேலை பார்த்தீங்கன்னா அப்போ வேலைக்கு எப்படி சாப்பிட முடியும், எப்படி உறங்க முடியும்? அப்படி ஒரு நிலை, ஒரு பந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. டென்ஷன் இருக்கும், வேலையில் பரபரப்பு இருக்கும். அடுத்தது அதே சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். அப்போ இந்த குரு பயிற்சிக்கு இந்த ஓராண்டு காலத்துக்கு சனி பார்வையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? மற்ற கிரகங்கள் ஆண்டு கிரகங்களையும் உள்வாங்கணும் இல்லையா? அப்போ சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பாதியில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதையே வாகனத்தையே வச்சு தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. டெம்போ ட்ராவலர், ஆட்டோ ரிக்ஷா, காரு, ஜேசிபி, கனரக வண்டி, மெட்ரோலர் வேனு, பஸ்ஸு, லாரி, இப்படி ஹெவி வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் சரி கொஞ்சம் ரிப்பேர் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் நல்லா சம்பாத்தி கொடுக்கும், ரிப்பேர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சனி பார்வையில் இருக்குது, அதையும் நம்ம உள்வாங்கணுங்க. மற்றபடி குரு ஒன்று அவர் நல்லதே செஞ்சிருவார்னு சொல்லிட்டோம்னா அப்போ சனி பகவானுடைய பங்கு இருக்குது இல்லையா, அந்த ஓராண்டு அவரும் செய்வார் இல்லையா. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி, இந்த லக்னத்தில் மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான ஒரு நிலை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், நண்பர்களால் நல்லது நடக்கும், கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் கடன் வாங்கி தொழில் பண்ணுவோங்க, நல்ல தொழில் அபிவிருத்தியாகும், தொழிலில் இன்புட்டு அதிகம் இருக்கும், லபோரியஸ் ஒர்க்கு அதிகப்படியான உழைப்பு இருக்கும். கண்டிப்பாக இப்போ இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அப்போ சக்ஸஸ் ஆக தானே போகிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 26 வரைக்கும் அந்த குரு பயிற்சி ஆண்டு, நம்ம தான் மே டு மே தானே சொல்கிறோம். இந்த ஓராண்டு உண்மையாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.